விஜயோட ஒரு ஓல்ட் மூவி இந்த திருப்பாச்சின்னு இருக்கும்ல, அந்த ஒரு பொண்ணோட முடிய ஓவர் நைட்ல வெட்டிருவாங்கல்ல. அந்த மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ என்னோட ஹேரை கட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். எப்பயும் போல காலையில எந்திரிச்சு சரி ஓகே முடிய கட்ட போலாம் அப்படின்னு சொல்லி பின்னி ஜட பின்னி லைக் ரிப்பன் வச்சு கட்ட போனா பின்னாடியே பாதி முடி கொத்தா கிடந்துச்சு. எனக்கு செம ஷாக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு எனிமீஸ் கூட கிடையாது அப்போ. ஸோ என்னால வந்து யாரை வெட்டியிருப்பாங்கிறத வந்து கொஞ்சம் கூட ப்ரிடிக்டே பண்ண முடியல. நான் டைரக்டா போய் என் வார்டன்ட்டு யாரோ என் முடிய கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் போய் சொல்றேன். உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, அவங்களுக்கும் எதுவுமே புரியல. ஆனா நாங்க வந்து அப்போ கிளாஸ்க்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்த டைம்னால சரி இப்போ கிளாஸ்க்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க ஸ்கூல்ல எப்படின்னா 12th வந்து லெசன்ஸ்லாம் 11th முடிச்சிருவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து இட் இஸ் ஜஸ்ட் டு ஸ்டடி. அதனால கேர்ள்ஸுக்கு தனியா பாய்ஸ்க்கு தனியான்னு பிரிச்சு தனித்தனியா கிளாஸ்ல வச்சிருப்பாங்க. அண்ட் என் கிளாஸ்ல வந்துட்டு என் வார்டன் கேட்குறாங்க யாரு அவ முடிய கட் பண்ணதுன்னு. யாருக்குமே ஐடியாவே இல்லை, யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ கடைசியில் வந்துட்டு பிரின்சிபல்லாம் வந்து செம பயங்கர பிரச்சனையாகி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு எல்லாமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் சில பேர்லாம் வந்து தே ஸ்டார்டட் சேயிங் திங்ஸ் லைக் ஏதோ ஒரு பேய் தான் உன்னை நைட்ல வந்து முடிய வெட்டிருச்சு, நீ நைட்டு 90 வச்சுட்டு படு, இதெல்லாம் அப்பதான் நடக்காது, சீரியஸா ஜெயா இது பேய் தான் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி அல்லு விட்டுருச்சு. லிட்டரலி இதான் என் வாழ்க்கையோட பெரிய மிஸ்டேக். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகம் இருக்கு, இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு. அண்ட் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட யோசிச்சு பார்த்தப்போ அவ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சோம். ஆனால் அதுக்கு எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லாததுனால அதை அப்படியே விட்டாச்சு. பட் ஐ டோன்ட் நோ, மேபி நான் அந்த பொண்ணுகிட்ட போய் டிஎம் பண்ணி நீ தானே என் முடிய கட் பண்ண அப்படின்னு கேட்கவா? ஐ மீன் ஷீ டசன்ட் ஈவன் ஃபாலோ மீ, ஐ டோன்ட் ஃபாலோ ஹர் எய்தர். ஸோ அந்த பொண்ணு நானும் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஏதோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டா. மேபி கேட்டு நான் அடுத்த ஸ்டோரி டைமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் என்னோட கம்ப்ளீட்டட் லுக். இன்னைக்கு கொஞ்சம் ஆல் பிங்க் பார்பி மாதிரி இருக்கேன். ஓகே பாய்.